மா அஞ்சலி. துளசி அம்மா. வாம்மா. வா வா வா. எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, உட்கார். அண்ணி, அஞ்சலியோட ஃபேவரட் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரேவதி, நீ துளசிக்கு டீ போட்டு எடுத்துட்டு வாமா. உட்காருமா. எங்க அஞ்சலியை காணோம்? அவ செக்கப்புக்கு போயிருக்காமா. தனியாவா போயிருக்கா? எனக்கும் கூட போகணும்னு தாமா ஆசை. ஆனா எல்லாரும் வர நேரம், சமையல் வேலை வேற முடியல. மகேஷ் தான் வந்து கூட்டிட்டு போனா. ஏமா அந்த ஆள் கூட ஏமா அனுப்பி வச்ச? இதெல்லாம் நாம தானே பாக்கணும். அந்த ஆள் நல்லவனும் கிடையாது. என்ன பண்ண சொல்ற துளசி? கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நிக்கிறான். கூட அனுப்பலன்னா அடுத்து போலீஸ கூட்டிட்டு வருவான். எனக்கு வேற வழி தெரியலம்மா. சரி விடு, அவங்க 2 பேர் மட்டும் தான் போயிருக்காங்களா? இல்ல மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்யறான்ல சத்யா, அந்த பையனும் கூட போயிருக்கான். சரி. துளசி, எனக்கு என்னமோ ஷெட்ல வேலை செய்யற அந்த பையன் சத்யா, அந்த ஆளு 2 பேர் மேலே ஏதோ சந்தேகமா இருக்குமா. ஏமா அப்படி சொல்ற? தெரியலம்மா. அவங்க இங்க தங்கி இருக்கிறது, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறது, இதெல்லாம் என் மனசுக்கு அவ்வளவு சரியா படல துளசி. ஏமா அப்படி யோசிக்கிற? பார்த்தா நல்லவங்க மாதிரி தானே தெரியறாங்க. இல்ல துளசி, அவன் ஒரு குடிகாரனா இருக்கான். அந்த பெரிய மனுஷனை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் சொல்றேன்னா, அவரு என் நேரமும் நம்ம வீட்டையே வெச்சக்கண் மாறாம பாத்துட்டு இருக்காரு. நான் பார்த்தேன்னா டப்புன்னு தலையை குனிஞ்சுக்கிறாரு. பாவம் வயசானவருமா, அவரை போய். இல்ல துளசி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இன்னி நிலைமைக்கு நம்ம வீடு ஒரு ஆம்பளை இல்லாத வீடு. அஞ்சலி வேற வாழாம இப்ப நம்ம வீட்டுல வந்து இருக்கா. உங்க அப்பாவும் நம்ம கூட இல்ல. இப்படி 2 ஆம்பளைங்க நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்தா வெளியில இருக்கிறவங்க பார்த்தா நம்மளதானே தப்பா பேசுவாங்க. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? துளசி, முதல்ல அவங்க யாரு, என்ன, எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் விசாரிக்கணுமா. அவங்கள பத்தி தெரியாம உன் தங்கச்சி அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கா. நாமளும் கூட வச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எல்லாருக்கும் கஷ்டமா. சரிம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் வெற்றி கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன், சரியா? சரிம்மா. இந்தாங்க நீ. முருகன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன்.